friends, welcome back to Fathi's recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படி நம்புறேன். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதோட நேம் Jalarappam இல்லனா Roti Jala. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட பாதி தேங்காயில இருந்து எடுத்து நல்ல திக்கான தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு அந்த மாவோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. அந்த ஒரு ஸ்மூத் பேட்டர் கிடைக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. தேங்காய் பாலும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் 2 எக் ஆட் பண்ணிடுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஜாலரப்பம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டில் வேணும். இது இருந்தது அப்படின்னா தான் ஜாலரப்பம் பண்ண முடியும். இது வந்து கப் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கப் மாதிரி கிடைக்கும். இப்போ இது பாட்டில் மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு அப்படி கப்பு இல்லைன்னா அந்த பாட்டில் ரெண்டுமே கிடைக்கலன்னா பேப்பர் கப்பை நீங்கள் வந்து பேப்பர் கப்பில் 5 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி 5 ஹோல்ஸ் கேப் விட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மாவு ஃபில் பண்ணி நீங்கள் ஜாலரப்பம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டிலில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மாவு விட்டதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஜாலரப்பம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பேட்டர் விட்டு வச்சுருந்த அந்த பாட்டிலை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு நிறைய வந்துடும். அதுவே ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னாலும் மாவு வராது. அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான டிசைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக கீ அப்ளை பண்ணி கொடுங்க. கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துடுங்க. திருப்பி போட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி ஃபுல் மாவையும் ஜாலரப்பம் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலரப்பம் ரெடி பண்ணும்போது நல்ல ஜாலியாக இருக்கும். டிசைன் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா விளையாடிக்கிட்டே பண்ணலாம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நான்வெஜ் தான். சிக்கன், மட்டன், பீஃப், காடை எதுனாலும் சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. டைமும் ரொம்ப கம்மி தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ நல்ல டேஸ்டியான ஜாலரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.